ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் எங்கே ரெடியாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? நமக்கு ஏற்காடு தாங்க போக போகிறோம். ஏற்காட்டில் 47ஆம் ஆண்டு கொடை விழா செலிப்ரேட் பண்ணுறாங்க. அங்கே வந்து மலர் கண்காட்சி பார்க்க தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ ஏற்காடு வந்துவிட்டோம். இப்போ மலை மேலே நம்ம ஏற போகிறோங்க. நாங்கள் மலை மேலே ஏறுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா வெல்கம் போர்டு வச்சுருந்தாங்க. அதை பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரீ ஏற்காடுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அந்த டிசைன் ஒரு பைப் டிசைன் மாதிரி இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ டோல்கேட் இருக்காட்டுக்கு தான், அதனால் வந்து 4 வீலருக்குலாம் டோல்கேட்டில் வந்து டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து அப்படியே போயிட்டுருக்கோம். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து இங்கே ஏற்காடு அடிவாரத்துக்கு வரத்துக்கே 1 hour ஆகும். மலை மேலே ஏறத்துக்கு 1 hour ஆகும். கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பைக் நிறுத்திட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஸ்பாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்காடு மலை மேலே உச்சிக்கு ஏறுறதுக்கு முன்னாடியே இது மாதிரி கடைகள்லாம் இருக்கும். இங்கே வந்து அப்படியே சோளை போட்டு நெருப்பில் வேவிச்சு தருவாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து தண்ணியில் வேவிச்சிருக்கோம், ஆனால் இங்கே நெருப்புலேயே பார்த்தீங்கன்னா அது வந்து வேவிப்பாங்க. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏற்காடு வந்து நான் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணாமல் போக மாட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இதுதான். எனக்கு மட்டும் சொல்லியிருக்கேன். சம்மர் வந்து பார்த்திங்கன்னா கோசகா வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டான். அவன் அதை சொல்லி ஆர்டர் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தான். இப்போ நாங்கள் சோளக்கதிரை வந்து அப்படியே நெருப்பில் வேக வச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா மண்டே வந்திருந்தோம். நேற்று என்னோடய ஹஸ்பண்ட் சண்டே வந்ததுனால எங்கள் நேற்றுல கடைகளில் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சண்டே அதுவுமா வந்து ஃபுல் டிராஃபிக்காக இருக்குமா. அப்போ வந்து இங்கெல்லாம் பைக் நிறுத்திருந்தால் போகிற வரத்துக்கு வந்து இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் வந்து சண்டேலாம் கடைங்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அதனால் நேற்று இல்லை. அப்படியே நான் போகிறப்ப நல்ல வேலை அந்த கடை இருந்ததுனால நாங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நானும் சம்மரம் ஆளுக்கு 10 ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு உடனே பைக்கில் ஏறி கிளம்பிட்டோம். நாங்கள் ஏற்காடு ரீச் ஆக 12 o'clock ஆகிடுச்சுங்க. நாங்கள் 10 o'clock தான் வீட்டிலேருந்தே கிளம்பணும். நம்ம ஏற்காடுக்கு வந்துவிட்டோம். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா கடைகள்லேயே பார்க்க முடியும். ரெசார்ட் நிறைய இருந்தது. முன்னாடியே பார்த்திங்கன்னா 47வது ஏற்காடு கோடை விழான்னு சொல்லிட்டு பெரிய ஒரு போர்டே வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் நாங்கள் வந்துட்டு உள்ளே பார்த்திங்கன்னா செம டிராஃபிக்குங்க. அண்டு இதோட சண்டே ஃபுல் டிராஃபிக், மலை மேலே ஏற முடியும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. நாங்கள் இங்கே ஏற்காடு வந்துமே ஃபஸ்ட்டு போனது போட்டிங் தாங்க. ஏன்னா போட்டிங் போயிட்டு நெக்ஸ்ட் நம்ம எல்லா பிளேஸையும் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு போட்டிங் இருக்க இடத்துக்கு போயிட்டோம். நாங்கள் இப்போ வந்து போட்டில் போடுறதுக்கு டிக்கெட் எடுக்க போயிட்டுருக்கோம். அண்டு போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒட்டகம், குதிரை இது மாதிரி அனிமல்ஸ் இருந்தது. இதில் ஒட்டகத்துலேயும் சவாரி போய்க்கலாம், குதிரையிலேயும் சவாரிக்கு போய்க்கலாம். அந்த டிக்கெட் எடுக்க நாங்கள் உள்ளே போயிட்டோம். இங்கே டிக்கெட் எடுத்தது உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் நம்ம போட்டிங்க்கு போகிறதுக்காக தனியாக மறுபடியும் அங்கே டிக்கெட் எடுக்கணும். இது என்ட்ரி டிக்கெட். அடல்ட்டு பார்த்தீங்கன்னா 10 rupees, இது சில்ட்ரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 5 rupees தான் இங்கே டிக்கெட்டு. ஆனால் இந்த டிக்கெட் வாங்குறதுக்காக பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா கரண்ட் போய் வரதுனால அங்கே இருந்த மேடமாலி ஒர்க் பண்ணவே முடியல. அதெல்லாம் அங்கே இருக்கீங்களே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. நீங்க உட்காருங்கப்பா, கரண்ட் வந்தா நீ வேலை செய்ய உட்காருங்க. யார்கிட்ட கேட்கணும், நம்பர் கொடுங்க, நாங்க வேணா பேசுறோம். மேனுவல் ஸ்லிப் யாருக்கு பர்மிஷன்? ஒரு வழியாக கரண்ட் வந்து அந்த ஆப் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் தான் டிக்கெட்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போனோம். என்னுடைய ஹஸ்பண்ட் போட்டில் போகிறதுக்காக டிக்கெட் எடுக்க போயிட்டார். 2-seater பெடல் போட்டோட டிக்கெட் பார்த்தீங்கன்னா 200 ஆகுது. இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 30 minutes. அதுக்குள்ளே நம்ம வந்துடணும். ஏன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம லேட் ஆகிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் டிக்கெட் கொடுத்ததுக்கப்புறம் லைஃப் ஜாக்கெட் எடுத்து போட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க. அவங்க 2 பேரும் லைஃப் ஜாக்கெட் போட்ட உடனே நான் போய் போட்டேன். இல்லைங்க 2-seater 2 பேர் மட்டும் தான் போக முடியும்னாங்க. ஏன்னா நாங்கள் அதுக்கு முன்னாடியே வரும்போது 2-seater வாங்கி நாங்கள் 3 பேருமே போயிருக்கோம். இப்போ ரூல்ஸ் மாற்றிட்டாங்க போல். அதனால் வந்து மறுபடியும் நாங்கள் டிக்கெட் சேஞ்ச் பண்ண போனோம். உள்ளே போய் 4-seater பெடல் போட் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம். அவங்க 1/2 hour ஆகுங்கன்னாங்க. சரி 2 பேர் மட்டுமே போயிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அங்கே உள்ள வந்ததுமே வந்து மறுபடியும் லைஃப் ஜாக்கெட் எடுத்து போட்டாங்க. அந்த அண்ணா சொன்னாங்க 30 minutes இருக்குல்ல, அதில் 15 minutes வந்து பாதியாக 2 பேரும் சேஞ்ச் பண்ணி போய்க்கோங்கன்னாங்க. ஓகே, இது கூட நல்ல ஐடியா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்டும் சம்மரும் ஃபஸ்ட்டு போயிட்டாங்க. போட்டில் ஏறி உட்காந்த உடனே பக்கத்தில் இருக்கிற போட்டை தாங்க போய் டக்குன்னு இடித்தாங்க. செம காமெடி இருந்தால் அதுக்கப்புறம் ரிவேஸ் வந்து அப்படியே இருக்கிற ஏரியாலாம் கவர் பண்ணாங்க. இங்கே பார்க்கும் போதே பார்த்திங்கன்னா எவ்வளோ போட் இருந்தது நீங்கள் பார்க்க முடியும். அவ்வளோ க்ரௌடுங்க. நீங்கள் மண்டே தான் இருந்தாலுமே இவ்வளோ க்ரௌடு வந்துருந்தது. ஏற்காட்டில் பார்த்தீங்கன்னா 2-seater பெடல் போட்டு இருக்குது, 4-seater பெடல் போட்டு இருக்குது, அண்டு துடுப்பு போட்டு மோட்டார் போட்டுமே இருக்குங்க. மோட்டார் போட்டில் பார்த்தீங்கன்னா 8 people போகலாம். இதோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா 700 rupees ஆகும். இதே 2-seater பெடல் போட் ரேட் பார்த்தீங்கன்னா 200. டெபாசிட் அமௌண்ட்டோ 200 கட்ட சொல்லுவாங்க. அதே 4-seater இருந்தால் 300. டெபாசிட் அமௌண்ட்டும் 300 தாங்க. இதே துடுப்பு போட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேராக இருந்தால் வந்து 200. இதே 5 பேராக இருந்தால் 300 rupees சார்ஜுங்க. சம்மரம் எங்கள் அப்பாவும் பார்த்தீங்கன்னா 20 minutes போயிட்டு வந்துட்டாங்க. அடுத்து 10 minutes நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் அவ்வளோ உள்ளெல்லாம் போகலைங்க. 10 minutes தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டோம். பக்கத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 4-seater பெடல் போட்டுக்கு வந்து அவ்வளோ க்ரௌடு இருந்தது. எப்படி நாங்கள் வாங்காத நல்ல வேலையாக போச்சு. ஒரு 6 members இருக்க ஃபேமிலி வந்திருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்கவே 30 minutes ஆகும்னு சொன்னதுனால வந்து 2-seaterலேயே வந்து நாங்கள் 3 ட்ரிப்பாக அடிச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு 2-seater பெடல் போட்லேயே போயிட்டு இருந்தாங்க.
நெக்ஸ்ட் இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் இருந்தது, அங்கே தான் உள்ளே போயிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா டோனட் இருந்தது, பப்ஸ் அண்டு பிஸ்கெட்ஸ், கேக்கு, ஐஸ்கிரீமு இது மாதிரி எல்லாமே இங்கே இருந்ததுங்க. சம்மர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டோனட் தான் வேணும்னு சொல்லிட்டு அவன் ஆர்டர் போட்டிருந்தான். நெக்ஸ்ட்டு நாங்கள் ஓகே எங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருந்தோம். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா க்ரௌட் அதிகமாக இருந்ததில்ல, கொஞ்சம் கொடுக்கறதுக்கு லேட் தான் ஆணுச்சு. நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சம்மர் கிட்ட பார்த்தீங்கன்னா டோனட் வந்துருந்துச்சு, அவன் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தான். இது பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் பன்னில் மேலே வந்து சாக்கோஸ் க்ரீமை வந்து அப்ளை பண்ண மாதிரி தான் இருந்தது. சாக்கோஸ் க்ரீம் நல்லா இருந்ததுனால அவன் அதையே சாப்பிட்டுட்டு முடிச்சிட்டான். நாங்கள் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இப்படி சாப்பிட்டு மேலே போனதுமே பார்த்திங்கன்னா அங்கே பசங்களாம் ஒட்டத்தில் சவாரி போயிட்டு இருந்தாங்க. அண்ட் அங்கேயுமே பார்த்திங்கன்னா எவ்வளோ கடைகள் இருக்குது. இங்கே வந்து எனக்கு வந்து அது சோளை போட்டு எவ்வளோ எனக்கு பிடிக்குமோ அதே மாதிரியே ஒரு டிஷ் இருக்கும். அது வந்து கடலக்கொட்டை, கேரட்டு, ஆனியன் இதெல்லாம் போட்டு ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். அண்ட் வந்து ஒட்டக சவாரி முடிஞ்சு பசங்க இறங்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒட்டகத்தை கிராஸ் பண்ணி போகும்போது தாங்க அவ்வளோ ஸ்மெல் அடிச்சு. அந்த ஒட்டகத்தை க்ளீனாகவே இங்கே வச்சிருக்க கிடையாது. பசங்கள்லாம் அதில் ஏறி சவாரி பண்ண அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் பார்த்து அவங்க சரி பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நிஜமாகவே அவ்வளோ ஸ்மெல் அடிச்சிங்க. இங்கே வந்து போட்டிங் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பூங்கா இருக்கும். அந்த பூங்காவுக்கு தான் நாங்கள் இப்போ நடந்தே போயிட்டு இருந்தோம். உள்ளே போன உடனே என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்க உள்ளே போயிட்டார். இங்கே டிக்கெட்டோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரியவங்களாக இருந்தால் 20 rupees, ஒரு சில்ட்ரனாக இருந்தால் 10 rupees. கேமராவுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டார். இப்போ நம்ம பூங்காக்குள்ளே போக போகிறோம். நீ மட்டும் தெரியும். இது என் சேனல் நான் பதிவு பண்ணுறேன். சேனலோட நேம் சலோஸ் அப்டேட். என்னுடைய சேனல் ஓனர் ஆஃப் சலோமி. டிக்கெட் கவுண்டருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் சொன்னல கடலக்கொட்டை ஸ்நாக்ஸ் அது இருந்ததுனால என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாலும் நாங்கள் அப்படியே எடுத்துகிட்டு பூங்காக்குள்ளே போனோம். ஆனால் அவங்க வந்து அலோவ் பண்ணவே கிடையாது. அதே மாதிரி இன்னொரு ஃபேமிலியும் அவங்களும் வாங்கிட்டு போயிருந்தாங்க. அவங்களே அலோவ் பண்ணாமல் எல்லாத்தையுமே வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க. ஏன்னா வந்து இதெல்லாம் சாப்பிட்டு அங்கேயே டஸ்ட்பினில் போடாமல் கீழே போகிறதுனால எல்லாருமே இங்கேயே வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு ஓகே நாங்கள் வந்து இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்த டஸ்ட்பினில் போனோம், ஏன்னா அழகாக இருந்துச்சு. முயல் இருந்துச்சு, மங்கி, பேரட் இது மாதிரி நிறையா இருந்ததுனால எந்த டஸ்ட்பினில் போனான்னு சொல்லி சண்டை போட்டுருந்தோம். நான் வந்து முயல்கிட்ட போனேன், சமரத்தை பிடிங்கி பேரட்குள்ளே போட்டான். அதுக்கப்புறம் அந்த அக்காக்கிட்ட அக்காலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். இந்த பாலம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. தண்ணிக்கு நடுவில் வந்து அப்படியே போகிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த பிளேஸ். நெக்ஸ்ட்டு நாங்கள் அப்படியே பூங்காக்குள்ளே என்ட்ரானோம். உள்ளேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருந்துச்சு. ஃபோட்டோ இங்கெல்லாம் பிடிச்சிக்கலாம். அண்ட் அவங்களே ஃப்ரேம் போட்டு உடனே தர மாதிரி நிறைய கடைகள் இங்கே இருந்தது. இந்த டைமில் மலர் கண்காட்சி போகிற நேரத்தில் நாங்கள் ஃபஸ்ட் டைம் தான் வரோம். 2-3 டைம் நாங்கள் ஏற்காடு வந்திருக்கோம். ஆனால் இவன் சொல்கிறான் ஏற்கனவே வந்திருக்கோன்னு சொல்லிட்டு. எனக்கு நிஜமாக ஞாபகமே இல்லை, ஏதோ ஞாபகத்தை சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் வரோம் மலர் கண்காட்சியை பார்க்குறதுக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா டைனோசரோட ஸ்டாச்சு இருந்தது. இங்கே பசங்களாம் அது மேலே ஏறி விளையாண்டுட்டு இருந்தாங்க. சமர் நானும் போகிறோமான்னு உள்ளே போயிட்டான். ஆனால் அங்கே ஏறக்கூடாதுடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவனை கூட்டிகிட்டு வந்துட்டோம். அப்படியே நாங்கள் உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு உள்ளே போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாலில் வந்து பசுமாட்டு பால் கொடுக்குற மாதிரி யானை, மாடு இது மாதிரி எல்லாமே செதுக்கி வச்சுருந்தாங்க. அது நல்லா இருந்து அப்படியே போகும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்பாட் இருந்தது. இதில் ஏறி அப்படியே சுற்றி பார்த்தோம்னா அந்த தண்ணியோட ஓவரால் வியூ தெரியும். இந்த ஸ்பாட் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் அப்படியே உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு அட்வென்ச்சர்ஸ் கேம் இருந்தது. அதுக்குள்ளே தான் நாங்கள் சம்மரை கூட்டிகிட்டு போயிருந்தோம். டிக்கெட் கவுண்டரில் போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க டிக்கெட் கொடுத்துட்டு அதுக்கு மாதிரி சேஃப்டிக்கு வந்து ஹெல்மெட் கொடுத்துருந்தாங்க, அவங்களே போட்டு விட்டுருந்தாங்க. இதோட டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா ஆச்சு. சம்மருக்கு மட்டும் தான் நாங்கள் எடுத்திருந்தோம். அண்டு போய் அவங்க கேம்லேயே விளையாட போயிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரோப்பில் அப்படியே நடந்து போகிற மாதிரி, கம்பி மேலே ரோப்பில் பிடிச்சி நடந்து போகிற மாதிரி. இதான் ஃபஸ்ட் டைம் இந்த சம்மர் ட்ரை பண்ணுறான். நான் வந்து போய்விடான்னு எடுத்து இல்லைம்மா நான் போவேன்னு சொல்லிட்டு உடனே ட்ரை பண்ணான். இது இங்கே ஸ்டார்ட் ஆகி அப்படியே சுற்றிட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் எண்டிங்கு. ஸோ ஒவ்வொரு லைன்லேயும் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக வந்து இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட்டை மேலே கம்பியை பிடிச்சி நடக்கிற மாதிரி. இது ரொம்ப ஷேக் ஆகும். நம்ம அதை பேலன்ஸ் பண்ணி அடுத்த கட்டையில் வந்து மூவ் ஆகி போகிற மாதிரி தான் இந்த கேமு. இதை முடித்த உடனே பார்த்திங்கன்னா அடுத்தது இது நார்மல் தான். நம்ம ரோப்பை பிடிச்சிட்டு ஒவ்வொரு கட்டை மேலே கால் வச்சு போகிற மாதிரி தான். இது அந்தளவுக்கு ஷேக் ஆகலைங்க. ஆனால் இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சமரெலாம் உளுந்துருவான்னு சொல்லிட்டு நான் அவனையே பிடிச்சிட்டு இருந்தேன். இது என்னென்னா கட்டை வந்து ஒரு ரோப்பில் ஒரு 2 ரோப் வந்து கட்டையை வந்து 2 ரோப்பில் கட்டி விட்டுட்டாங்க. இது அடுத்த ரோப்புக்கு போகும்போது பார்த்திங்கன்னா நல்லா தூரி மாதிரி ஆடிட்டு இருந்துச்சு. அவன் விளையாண்டதுலேயே இதுதான் கஷ்டமாக இருந்துச்சு. சரி ஓகே பேலன்ஸ் நல்லா காலை ஊனி வைடா அப்போ தான் போகும்னு சொல்லிவிட்டு அவனுக்கு கற்றுக் கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்தலாம் போயிட்டான். இது லாஸ்ட் ஒன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. அடுத்த ஜிக் ஜாக் லைனில் வந்து கட்டைங்களாம் இருந்ததுனால அடுத்தது ஈஸியாக முடிச்சிட்டான். ஆனால் என்ன நாங்கள் லாஸ்ட்டாக முடித்தோம் பார்த்திங்களா, இந்த பாயிண்ட் தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான். ஃபஸ்ட்டு நாங்கள் ஏறினது தான் லாஸ்ட்டு பாயிண்ட் தான். நாங்கள் இப்படி வந்துவிட்டோம். சரி ஓகே முடிச்சுட்டு நான் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா 100 அட்வென்ச்சர்ஸ் கேம் இருந்தது. எல்லாமே இது உடனே எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 50 rupees தான் சார்ஜு. இது வந்து ரோப்பை பிடிச்சிட்டு
ஒவ்வொரு காலுக்கும் 2 கம்பி மேலே நடந்து போகிற மாதிரி. அடுத்தது வந்து இது வந்து ஒவ்வொரு rope தனித்தனியாக இருக்கும். அந்த ரோப் பிடிச்சி ஒரு கம்பி மேலே நடந்து போகிற மாதிரி இது இருக்கும். சம்மர் ஒவ்வொரு கேமும் நல்லா ஜாலியாக தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா அந்த ரோப்பே பார்த்திங்கன்னா நல்லா பெண்டாக இருக்கும். அந்த பெண்டிங்கில் ஒவ்வொன்று அப்போ கட்டையில் இருந்தது, இப்போ வந்து ரோப்பில் கால் வச்சுட்டு போகிற மாதிரி அதே மாதிரி தாங்க இதுவும். இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு அட்வென்ச்சர் கேம் தான். இருந்தாலும் அவன் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். அவன் வந்து பாதியில் விழுந்துருவான்னு நினச்சிட்டு இருந்தான். ஓரளவு ட்ரை பண்ணி போயிட்டு இருந்தான். இது ரொம்ப ஷேக் ஆகாதனால கொஞ்சம் அப்படியே பேலன்ஸ் பண்ணி தான் போயிட்டு இருந்தான். கடைசியாக ஒரு சுச்சுவேஷன்லாம் கீழே இருந்துட்டான். உடனே மறுபடியும் நான் ஃபஸ்ட்லேருந்து வரேன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். இதுதான் பார்த்தீங்கன்னா ஓவரால் வியூ. இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ரோப்ஸ் இருந்தது. எல்லாமே ஒன்று முடிச்சுட்டு அடுத்த லைன் அப்படி ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இங்கே எல்லாமே இருந்தது. நிறைய பேரண்ட்ஸ் அவங்களோட பசங்களை கூட்டு வந்து இங்கே விளையாட வச்சுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் போன ஸ்பாட் தான் பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன். இங்கே டிக்கெட் வாங்க போகிறோம். இந்த ஒரு இடத்துல நம்ம டிக்கெட் வாங்கிட்டோம்னா பொட்டானிக்கல் கார்டன், ரோஸ் கார்டன், லேடிஸ் சீட்டு, ஜென்ட்ஸ் சீட்டு, சில்ட்ரன்ஸ் சீட்டு, இது மாதிரி 5 பிளேஸுமே நம்ம சுற்றி பார்த்துக்கலாம். நாங்கள் இப்போ டிக்கெட் வாங்கியாச்சு. இந்த டிக்கெட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 50 ருபீஸ், சில்ட்ரன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 25. இதே 2 வீலர் இருந்தால் 15 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ளே உள்ளே போயிட்டோம். இதோட நேம் தான் பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன். இங்கே நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்துச்சுங்க. நாங்கள் வந்து எத்தனையோ முறை நாங்கள் வந்து ஏற்காடு வந்திருக்கோம். ஆனால் இந்த பிளேஸுக்கு நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரோம். இங்கே இப்படி ஒரு பிளேஸ் இருக்குன்னே தெரியாது. நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கார்டனுக்குள்ளே போயிடுவோம். இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த பிளேஸ்லாம் அப்படி சுற்றி பார்க்குறோம். எங்களுக்கே வியப்பாச்சு, இந்த பிளேஸை நம்ம எப்படி மறந்தோம்னு சொல்லிட்டு. பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எங்கே பார்த்தாலும் ரோஜா பூவே தான் இருந்தது. அண்ட் அப்படியே நாங்கள் சுற்றி பார்த்துட்டு அப்படியே மேலே வந்துட்டு இருந்தோம். பச்சை பசேன்னு ஆனால் நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே ஒரு குட்டியோப்பா வந்து இதுக்குள்ளே எல்லாத்துக்கூடையும் உள்ளே பூந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. உடனே சம்மர் நானும் போகிறோமானா இதுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரியடா, பாப்பாவே தெரியாமல் விளையாண்டுட்டு இருக்கோம், போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த பிளேஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் கடைகள்லாம் இருந்தது. நாங்கள் இங்கேயே பைக் விட்டு அடுத்து நம்ம ரோஸ் கார்டன் போக போகிறோம். நாம் சொன்ன 5 பிளேசஸ்மே பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். அதனால் நாங்கள் நடந்தே போயிட்டோம். நெக்ஸ்ட் நாங்கள் ரோஸ் கார்டன் போகிற வழியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கடை இருந்தது. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கடை. இந்த கடையிலேயே நாங்கள் வாழைக்காய் பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி அண்டு காலிஃப்ளவர் சில்லிலாம் நாங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் வந்து நல்லா டயர்டாகிடுச்சு. அதனால் வந்து சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து ரோஸ் கார்டன் பக்கத்துலேயே வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்லாம் இருந்தது. அங்கே கூட்டிகிட்டு போய் அவங்கள சம்மர் வந்து தூரி ஆட வச்சோம். அண்ட் இங்கே இருக்கிற கேம்ஸ் எல்லாமே விளையாண்டுட்டு இருந்தோம். இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அடுத்தது ரோஸ் கார்டன் வந்துவிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப பச்சை பசேர்னு எல்லா இடமும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஹார்ட் அண்ட் ஷேப் பார்த்திங்கன்னா இப்போ தான் மலர் கண்காட்சிக்காக செட் பண்ணியிருப்பாங்க போல், நல்லா இருந்தது. இங்கே நாங்கள் அடிக்கடி நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஒரு ஃபோட்டோ பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே போட்டிங் போகிற இடத்துல ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு வச்சுருப்போம். இந்த பிளேஸில் எடுக்கிறது பார்த்திங்கன்னா இன்னும் அழகாகவே இருக்கும். ஏன்னா இங்கே எல்லாமே ரோஜா பூவாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்க்குற எல்லா ஃபோட்டோ நாங்கள் எங்களுடைய ஃபோனில் எடுத்தது. ஓகே, இங்கே 2-3 ஃபோட்டோ பிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு 2 ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதுவும் நல்லா தாங்க இருந்தது. நெக்ஸ்ட் அடுத்த பிளேஸ் போனோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயும் டிக்கெட் கவுண்டர் இருக்குது. நம்ம வந்து பொட்டானிக்கல் கார்டனில் டிக்கெட் எடுக்க மறந்தாலுமே அந்த ரூட்டில் வராமல் நம்ம மாறி இந்த ரூட்டில் வந்தாலுமே இங்கே ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்குது. இங்கே எடுத்துகிட்டு கூட நம்ம எல்லாமே இடத்துல சுற்றி பார்க்கலாம். அண்டு போகிற வழியில் இங்கே நிறைய கடைங்க இருந்துச்சுங்க. அது எல்லாமே பார்த்துட்டு அப்படியே நாங்கள் போயிட்டு இருந்தோம். இங்கே நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் இருந்தது. இங்கே விளைவிக்கிற பழங்களாட்டு இருக்குது. ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா கலர் கலராக ஸ்ப்ரிங் பொட்டேட்டோஸ்லாம் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் போன ஸ்பாட்டோட நேம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் சீட் வியூ பாயிண்ட்டு. இங்கே டெலஸ்கோப் வியூக்காக தான் நிறைய பேர் வருவாங்க. அண்ட் நாங்களும் அதுக்காகவே தான் போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப் ஹவுஸ் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம வந்து கீழே ஏற்காட்டுக்கு கீழே அந்த மலையில் இருக்க எல்லா பிளேசஸுமே தெரியும். அதுக்கு முன்னாடி நாங்களாம் இங்கே வந்து டெலஸ்கோப்பில் பார்க்கும்போது எந்த பிளேஸ் வேணால் நம்ம டெலஸ்கோப்பை ரொட்டேட் பண்ணி நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போ ரொம்ப வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால வந்து ஃபிக்ஸிங்காக இங்கே ஒரு பிளேஸை செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் தான் பார்க்க முடியும்னு சொல்லிட்டாங்க. குலதெய்வம் குலதெய்வம் பார்த்தா சின்ன குட்டி தேர் மாதிரி அந்த சிவன் கோயில் அது பார்க்க முடியாது. ஏன்னா இந்த வெப்பம் அதிகமாக தெரியாது. இது ஒரு போட்டோ அப்படி நின்று அவளை நோக்க நம்மளா கேட்கணும். சின்ன அம்பலம் அவ்வளோ அவங்களும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகே, இந்த மழையெல்லாம் இவ்வளோ பளிச்சுன்னு தெரியுது, வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இல்லை கண்ணாடி கிளாஸில் இவ்வளோ பளிச்சுன்னு தெரியுது, பரவாயில்ல நினச்சி பார்க்கும்போது கைவிட்டு பார்த்தா தெரியுது அங்கே கண்ணாடியே இல்லைன்னு. அதுக்கப்புறம் பக்கத்தில் தான் கண்ணாடி இருக்குது. ரெண்டுமே பார்த்திங்கன்னா கண்ணாடியில் கூட அந்த மலைகள்லாம் அவ்வளோ அழகாக தெரிஞ்சது. நெக்ஸ்ட்டு சம்மர் போய் டெலஸ்கோப்பில் பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு குட்டி தேர் மாதிரி தானே இருக்கும் தம்பி, நல்லா பாருன்னு சொன்னேன். தெரியுதுமானா ஓகே. நெக்ஸ்ட்டு நான் போய் பார்த்துட்டு நெக்ஸ்ட் அது பக்கத்துலேயே வந்து லேடிஸ் சீட் வியூ பாயிண்ட் இருந்து அங்கே இருந்தும் மலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் ஜென்ஸ் சீட் வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் இதுக்கு மேலே போய்
பார்க்க முடியலன்னா அங்கேருந்து நடந்து வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுங்க. எங்கே பார்த்தாலும் மழை தான் தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே மேலே ஏறி போய் பார்க்கவே இல்லை. அப்படியே பைக் எடுத்துகிட்டு நாங்கள் அண்ணா பூங்கா வந்துட்டோம். அண்ணா பூங்கா உள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா 47வது மலர் கண்காட்சின்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருந்தாங்க. செம அழகாக இருந்தது. இங்கேயும் ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருந்ததுங்க. ஆனால் டிக்கெட் வாங்குறதுக்கு கொஞ்சம் லேட் தான் ஆச்சு. எல்லா இடத்துலையும் க்ரௌடாக தாங்க இருந்தது மண்டே கூட. அதுக்கப்புறம் டிக்கெட் வாங்கிட்டோம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 50 rupees, இதே சில்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 25 rupees சார்ஜ் பண்ணாங்க. அப்படியே நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோம். உள்ளேயும் பார்த்தீங்கன்னா செக்கிங்க்கு ஒரு அக்கா உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட டிக்கெட் காமிச்சு முடிச்சுட்டு அவங்க கொஞ்சம் ரைடாக கிழிச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கிட்டு உள்ளே இருக்க பிளேஸ்லாம் சுற்றி பார்க்கலான்னு அப்படியே கவர் பண்ணோம். மலர் கண்காட்சிக்காக பார்த்தீங்கன்னா சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. எல்லா பிளேஸுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது நைட்டில் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் அங்கே லைட் செட்டிங்லாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இருந்தோம். இங்கே வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. பலாப்பழத்துலேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பலாப்பழம் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு தானியங்கள்லாம் இருந்தது. தானியத்திலே ஒரு ட்ராயிங் பண்ணியிருந்தாங்க. அதுவும் அழகாக தாங்க இருந்து. இது மாதிரி எல்லாமே இருந்தது. நாங்கள் எல்லாம் அப்படியே லைன் பை லைனாக பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். நம்மளுக்கு இங்கே ஏதாச்சும் பிடிச்சிருந்தா கூட நமக்கு வந்து காசு கொடுத்து கூட வாங்கிக்கலாங்க. சேல்ஸு கூட தான் இங்கே வச்சுருக்காங்க. அண்ட் இங்கெலாம் கிளாத் கூட இருந்துச்சு. நிறைய துணிகள்லாம் குட்டீஸுங்கெலாம் வித்துட்டு இருந்தாங்க. நமக்கு பிடிச்சிக்கிறது எதுவாக இருந்தாலும் இங்கே வாங்கிக்கலாம். அடுத்து நாங்கள் போன இடம் தான் பார்த்தீங்கன்னா நர்சரி செக்ஷன். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து பூச்செடிகள்லாம் நிறைய இருந்தது. இங்கே வந்து சேல்ஸ் தான். எல்லாமே நம்ம பிடிச்ச ரோஜாப்பூ தொட்டி எதுவாக இருந்தாலும் நம்ம வாங்கிக்கலாம். அதிகமாக ஃப்ளவர்ஸ்லாம் இருந்தது. நாங்கள் அப்படியே இங்கேயே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பூவால் வந்து நிறைய பொம்மைகள்லாம் செஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே உள்ளே போனோம். உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா டோரா புஜ்ஜி ஸ்டாச்சு இருந்தது. அதெல்லாம் ஃப்ளவர்ஸாலே சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு பக்கத்தில் இன்னும் 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். ஏன்னா எல்லாருமே அங்கே நின்று ஃபோட்டோ பிடிக்கிறாங்க, நாமளும் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகமாக இருக்குன்னு நாங்களும் 2-3 ஃபோட்டோஸ் பிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் அப்படியே உள்ளே இன்னும் போகும்போது பார்த்தீங்கன்னா டாம் அண்ட் ஜெர்ரி இருந்தது. இதையும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவராலே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் சூப்பராக தாங்க இருந்தது. அண்ட் இந்த லைன் ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸாக தாங்க இருந்தது. ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் நம்ம வீட்டில் கொண்டு போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி வச்சா அங்கே இருக்கிற வெதர் கண்டிஷனுக்கு செட் ஆகுமான்னு தெரியல. ஆனால் இங்கே ரொம்ப அழகழகாக தாங்க இருந்துச்சு ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு. நாங்கள் இதெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டு இருந்தோம். இங்கேயும் 2-3 ஃபேமிலிஸ் எல்லாம் ஒட்டுக்காக நின்று ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருந்தாங்க. இங்கே இருக்கிற ஸ்டாச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மிக்கி மவுஸ் இருந்தது. நாங்கள் அப்படியே பார்த்து முடிச்சுட்டு வெளியே போனோம். நாங்கள் உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸே இந்த இடத்துல இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் நர்சரி செக்ஷன் முடிச்சுட்டு வரும்போது தான் பார்த்திங்கன்னா இங்கே வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருந்து சரி ஓகே அங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு பார்க் இருக்குது. இந்த பார்க்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். இதை பார்க்கும்போது எனக்கு ரிமூவ் பண்ண ஞாபகம் தாங்க வந்துச்சு. நைட்லாம் இதில் செம்மையாக வியூ இருக்கும். இந்த வியூலாம் அப்படியே உள்ளே போகும்போது இங்கேயும் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு சம்மர் உள்ளே வந்த உடனே அவள் சர்க்கஸ் அது மாதிரி தூரம் விளையாட போயிட்டான். நான் வந்து அங்கே ஒரு சைக்கிள் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை ஓட்டலான்னு சொல்லிட்டு போனோம். நாங்கள் பெரியவங்க விளையாடுறதுக்கு எதுவுமே எல்லாமே கிட்ஸு தான். அதெல்லாம் சரி ஓகே எதனாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன். உடனே நான் விளையாடுறத பார்த்துட்டு உடனே அவனும் வந்து நான் போகிறமா இறங்குன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் நேரம் விளையாண்டு ஓட்டிகிட்டு இருந்தான். மறுபடியும் சம்மர் போய் ஸ்லோப்பிங்கில் விளையாண்டுட்டு இருந்தான். சரி ஓகே விளையாட்டோம் மறுபடியும் ஒரு நாள் தான் மறுபடியும் எப்போ விளையாட போடான்னு சொல்லிட்டு நாங்களே விட்டாச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ்லாம் நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெரைன் அனிமல்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆக்டோபஸ்ஸு ஃபிஷ்ஷு நிறைய இருந்துச்சு. அதுவும் அந்த முத்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் அப்படியே நாங்கள் எல்லா ஏரியாவும் கவர் பண்ணிவிட்டு இதுக்கு பக்கத்துலேயே கண்ணாடி மாளிகை இருந்தது. அதுக்குள்ளேயும் போனோம். இங்கேயும் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் தாங்க இருக்கும். அதனால் வந்து மலர் கண்காட்சினாவே ஃபுல்லாக எல்லா இடமும் பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸாக தான் இருந்தது. இந்த பிளேஸ்க்கு நான் ஏற்கனவே வந்திருக்கேன். இங்கே மலர் கண்காட்சி இல்லைனாலுமே இந்த இடம் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸாகவே தான் இருக்கும். இதே மாதிரி தாங்க அழகாக தான் அப்போயுமே நார்மல் டைம்லேயுமே இருக்கும். நெக்ஸ்ட்டு அதை முடிச்சு நாங்கள் வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய விதைகள் வச்சுருந்தாங்க சேல்ஸுக்காக. நம்ம விதைகள் வாங்கிட்டு போய் நம்ம வீட்டில் விதையை வச்சு செடியெல்லாம் வளர்த்திக்கலாம் அந்த மாதிரி விற்றுட்டு இருந்தாங்க. அண்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு கடை பார்த்திங்கன்னா ஃபுட் கோர்ட் மாதிரி இருந்தது. இங்கே பார்த்தோன்னா இங்கே கிடைக்கிற சுத்தமான தேனும் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்டு நெல்லிக்காயுமே ஒரு பாக்ஸ் நெல்லிக்காயுமே இருக்குது. ஒரு பாக்ஸ் நெல்லிக்காய் வாங்கலனாலுமே ஒரு தேன் நெல்லிக்காய் வந்து 10 rupees வந்து விற்றுட்டு இருந்தாங்க. அதை கூட நீங்கள் வாங்கி டேஸ்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்தோம். வெளியே வந்து பார்த்தனால இங்கேயும் நிறைய கடைகள்லாம் இருந்தது. எல்லாமே முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு போகிறதுக்காக வந்து பஸ்ஸுக்கு பைக்குக்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் இதை முடிச்சுட்டு அப்படியே பாப்பை ஹில்ஸ் போயிருந்தோம். இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வென்ச்சரஸ் கேமாக தான் இருக்கும். சம்மரை கூட்டிகிட்டு அவனை ப்ளே பண்ண வைக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போயிருந்தோம். இங்கே என்ட்ரி டிக்கெட் விற்றுட்டு இருந்தாங்க. இங்கே என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 10 ரூபா. நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு நாங்கள் இங்கே இருக்க நம்ம செலக்ட் பண்ணுற ஒவ்வொரு கேம்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக சார்ஜ். நமக்கு பிடிச்ச எந்த கேமாக இருந்தாலும் விளையாண்டுக்கலாம். ஒரு கேமாக இருக்கலாம், 2 கேமாக வந்துருக்கலாம். ஆனால் வந்து ஒவ்வொரு கேமுக்கும் தனித்தனி ரேட்டு. முதல்ல என்னென்ன கேம் பாருடா, எந்த கேம் விளையாட போகிறேன்னு சூஸ் பண்ணிவிட்டு அதை சொல்லி அதுக்கு மட்டும் நம்ம டிக்கெட் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு சமரை பார்க்க சொல்லிட்டு இருந்தோம். அவனும் இங்கே இருக்க எல்லா ஆக்டிவிட்டி கேமும் பார்த்துட்டு இருந்தான். நெக்ஸ்ட்டு அவன் சூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ராக் கிளிம்பிங்னு சொல்லிட்டு ஒரு கேமு. அந்த கேம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்து ராக் மேலே வந்து மேலே ஏறி போகிற மாதிரி அதில் எல்லா சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸும் இருக்கிற மாதிரி தான் அது செட் பண்ணி வச்சுருந்தாங்க.
ஓகே, அந்த ஆக்டிவிட்டியோட ரேட் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு போயிருந்தோம். இங்கே இருக்க விளையாடுற ஒவ்வொரு கேம்ஸுக்குமே தனி சார்ஜுங்க. ஒவ்வொரு ஆக்டிவிட்டி 100 ருபீஸ்லேருந்து 350 வரைக்குமே இருக்குது. நாங்கள் ராக் கிளிம்பிங் போனதுனால அது வந்து 150. சரின்னு சொல்லிட்டு டிக்கெட் கவுண்டரில் போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் சமரை கூட்டிகிட்டு நாங்கள் அங்கே போயிருந்தோம். அங்கே ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா பஞ்சு எஜெக்ஷன் கேமில் வந்து செம்மையாக கத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவானதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு உயிரே வந்திருக்கு. அவ்வளோ சவுண்ட் போட்டு கத்திட்டு இருந்தாங்க. அவங்களால முடியவே இல்லை. அதுக்கப்புறம் சமரை கூட்டிகிட்டு நாங்கள் அவன் விளையாடுற கேமுக்கு வந்தோம். உள்ளே வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க டீ குடிக்க போயிட்டாங்களா, அங்கே ஒர்க் பண்ணுறான்னா. அதுக்கப்புறம் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அவர் வர வரைக்கும். சரி ஓகே, என்னென்ன கேம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தேன். இந்த பஞ்சு எஜெக்ஷன் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு இல்லை, குட்டி பசங்களுக்குமே இருக்குது. ஒரு தம்பி விளையாண்டுட்டு இருந்தான். நெக்ஸ்ட்டு மேலேயே பார்த்திங்கன்னா ஜிப் சைக்கிளிங் இருக்குது போல். சரி நெக்ஸ்ட் அதை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அண்டு வாட்டர்லேயே பார்த்திங்கன்னா போட் கேம் இருக்குது. இது சின்ன குட்டி பசங்களாம் இதையுமே விளையாண்டுட்டு இருந்தாங்க. எல்லாமே விளையாண்டுச்சு. எங்கள் பேரண்ட்ஸ்லாம் அப்படியே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் அப்படியே கிரிக்கெட் விளையாடுறத பார்த்துட்டு இருந்தோம். இந்த பக்கமும் அந்த பக்கம் நம்ம பால் அடிச்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் திரும்ப பார்த்தீங்கன்னா ஏடிவி ரேஸ் பைக் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே எல்லாமே சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸோடு தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம பைக்கே டிரைவ் பண்ணுறோம்னாலும் பின்னாடி ஒரு அசிஸ்டன்ட் உட்காந்து தான் இருந்தாங்க. நம்ம ஏன்னா இது மேடு பள்ளமாக இருக்கனால பைக் ஒருவேளை கவுந்துருன்னு சொல்லிட்டு எல்லாமே சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. ஹெல்மெட் கூட யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அப்படியே மேலே பார்க்கும்போது ஜிப்லைன் கேமில் ஒரு பொண்ணு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சம்மர் விளையாடுற கேமுக்கு போயிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் பண்ணுறவங்க வந்துட்டாங்க. சரின்னு ஓகே, சம்மரை வந்து ரெடி பண்ணி விட்டுருந்தோம். ஷூலாம் கழட்டிடுங்கன்னு சொன்னாங்க. கழட்டிட்டு அவங்களும் வந்து ஹெல்மெட்டு இது மாதிரி சேஃப்டி கிட் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இந்த கேம்லேயே பார்த்தீங்கன்னா 2 சாய்ஸ் இருக்கா. ஒன்று ராக்கு மேலே ஏறுறது, அப்படின்லாம் மேலேருந்து கீழே ஃபாலோ ஆகிற மாதிரி 2 கேமில் விளையாண்டுக்கலாமா. சம்மரில் நான் மேலேருந்து விழுவில், நான் இது மேலே ராக் மேலே ஏறிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை சூஸ் பண்ணால். இதுவும் இல்லாமல் இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருந்தாங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா 2 டைம் அவன் மேலே ஏறி சப்போஸ் கீழே விழுந்துட்டானா அது அவ்வளோதான், மறுபடியும் நாங்கள் விட மாட்டோம். உடனே விழுந்தாலும் சரி நாங்கள் விட மாட்டோம். அப்படி நீங்கள் ராக் மேலே ஏற விருப்பம்னாலும் மேலேருந்து நீங்கள் ஜம்ப் பண்ணிக்கலாம். அது வந்து சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸோடு தான் நாங்கள் வந்து ரோப் கட்டியிருப்போம்னாங்க. இல்லைம்மா நான் ராக்லேயே ஏறிக்கிறேன்னு சொல்லிட்டான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனை ராக் மேலே ஏற விட்டுட்டோம். அவனும் கொஞ்சம் ட்ரை பண்ணி ஏறினான். என்ன அந்த ராக் மேலே ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கால் வச்சு ஏறும்போது கொஞ்சம் வலிச்சிச்சிங்க அவனால். அது இல்லாமல் இது அங்கங்கே வந்து இருந்தனால அவனால் எங்கெங்கே கால் வைக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு டைம் விழுந்துட்டான். ஓகே, இன்னொரு டைம் போன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி வச்சோம். அவனும் எவ்வளோ ட்ரை பண்ணால். ஃபஸ்ட்டு டைம் ஏறினதோட இந்த டைம் 2வது டைம் சீக்கிரமாகவே ஏறி விழுந்துட்டான். அதுக்கப்புறம் அங்கே ஒர்க் பண்ணுற அண்ணா வந்து இன்னொரு டைம் போய்க்கோ அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 3வது டைம் ஏறினான். ஏன்னா 2 டைம் தான் அலோவ் பண்ணுவாங்க. அந்த அண்ணா பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் போய்க்கூடா தம்பின்றதுனால மறுபடியும் 3வது டைம் அவன் ஏறினா. அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டோட கொஞ்சம் ஹைட்டாக தாங்க போயிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனால் முடியவே கத்திட்டே இருந்தான். சரி விட்டுறதா தான் விட்டுடான்னு சொல்லிட்டோம். அவனும் கொஞ்சம் ட்ரை பண்ணான். அதுக்கப்புறம் முடியலன்னு சொல்லிட்டு விழுந்துட்டான். முடிஞ்சே. சரி ஓகே தம்பி வா தம்பின்னு சொல்லிட்டு நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம். சரி ஓகேன்னு சொல்லி ஹெல்மெட்லாம் கழட்ட போயிருந்தோம். அங்கே ஒர்க் பண்ணுற தம்பி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட் போயிருந்தேன். நெக்ஸ்ட் இயர் வரும்போது இன்னும் ஹைட்டாக போகிறதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே அண்ணான்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டான். இங்கே இருக்க எல்லா கேம்ஸும் பார்த்தீங்கன்னா ஓவர் ரேட்டுங்க. எல்லாமே 100 ருபீஸ்க்கு மேலே தான் இருக்குது. அது கம்மியாக எந்த கேமுமே கிடையாது. பட் எல்லா கேம்ஸுமே த்ரில்லிங்காக தான் இருக்கும். விருப்பம் இருந்தால் நீங்கள் எல்லா கேம்ஸுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு உள்ளே நிறைய கேம்ஸில் இருந்தால் ரோப் கேமிங் தான், அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் உள்ளே போயிட்டு இருந்தேன். உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வாட்டர் ரோலர் இருக்குது. இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் தான் போல். ஒரு 6 கேமோட ரேட் பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ் சார்ஜ் போட்டிருந்தாங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ப்ளே பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே ரோலிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களால முடியல, டயர்டாக அப்படியே படுத்துக்கிட்டாங்க. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரோப்பில் தான் போகிற மாதிரி இந்த அட்வென்ச்சர்ஸ் கேம் பார்த்தீங்கன்னா ஒரு 16 இருக்கும் போல். பேசிக் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8ம், அட்வான்ஸ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8ம் இருக்குது. டோட்டலாக வந்து 16 கோர்ஸு. இந்த 16 ரோப் கோர்ஸ்க்குமே சேர்த்து 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க 1 பர்சனுக்கு. இவ்வளோ ஹைட்டில் இருந்தாலுமே எல்லாமே சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸோடு தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹெல்மெட் கொடுத்துருக்காங்க. அண்டு நம்ம பாடியில் ஒரு பெல்ட் போட்டு அதை ரோப்பில் ஜாயின் பண்ணி தான் வச்சுருக்காங்க. நம்ம சப்போஸ் கீழே விழுந்தாலுமே நம்மளுக்கு டேமேஜ் ஆகாது. அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து ஜீப் சைக்கிளிங் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ நமக்கு பார்க்குறது தான் பயமாக இருக்குது. ஆனால் எங்களை நல்லா தைரியமாக தான் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. எங்கள் எல்லாமே இதெல்லாம் ஒவ்வொன்றா
பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இன்னுமே சுற்றி பார்க்க இங்கே நிறைய பிளேஸ் இருக்குங்க. ஆனால் இதே 5:30 ஆகிடுச்சு. அது இல்லாமல் இது மழை வர கிளைமேட்னு சொல்லிட்டு நாங்கள் உடனே கிளம்பிட்டோம். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே வரதுக்கு 6:30 ஆகிடுச்சு. ஓகே சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் நிறுத்தினோம். இதோட நேம் பார்த்தீங்கன்னா நிலாச்சோறு. நாங்கள் அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணுறப்ப நாங்கள் இங்கே தான் அடிக்கடி வருவோம். அந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளேஸு. எல்லா டிஷ்ஷுமே செமையாக இருக்கும். அப்படியே நாங்கள் உள்ளே போயிட்டு இருந்தோம். உள்ளே வந்து கிரில் சிக்கன் எல்லாமே வெந்துட்டு இருந்துச்சு. ஓகே ஒரு கிரில் ஆர்டர் போட்டுடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். இந்த நிலாச்சோறு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற பிளேசஸ் பார்த்தீங்கன்னா நாமளே சூஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கும். ஹாட்டில் இருக்கும், அது மாதிரி கூடாரத்தில் இருக்கும், தண்ணிக்குள்ளே கழிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். வித்தியாசமாக நிறையா இருக்குங்க. ஆனால் நாங்கள் 2-3 டைம் வரும்போதெல்லாம் அங்கே வந்து எல்லாமே க்ரௌடு ஃபுல்லானதுனால அவங்க கொடுக்குற பிளேஸில் தான் நாங்கள் உட்கார மாதிரி இருக்கும். இந்த ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நாங்களே சூஸ் பண்ண பிளேஸுக்கு போகிறோம். ஹேண்ட் வாஷிங் பார்த்திங்கன்னா ஒரு கிணத்துலேருந்து தண்ணி நம்ம எடுத்துக்க ஹேண்ட் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஆர்டர் எடுக்க வந்திருந்தாங்க. நாங்கள் ஆஃப் கிரில் சொல்லியிருந்தோம். நான் வந்து பார்த்திங்கன்னா 4 நான் சொல்லியிருந்தோம். அண்டு 2 சிக்கன் கிரேவி சொல்லியிருந்தோம் எனக்கும் என்னுடைய ஹஸ்பண்டுக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே நாங்கள் ஆர்டர் போட்டுலாம் வந்துருந்துச்சு. நான் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுங்க. இந்த டைம் ரொம்ப மோசமாக போயிடுச்சு. அங்கே நான் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இங்கேயும் நான் வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து இந்த டைம் ரொம்ப கெட்டியாக போட்டாங்க. என்னமோ பரோட்டா மாதிரி தான் பிச்சு பிச்சு சாப்பிட்டுட்டு தான் அப்படியே நான் அப்படியே சாஃப்டாக வரும். பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்கும். ஆனால் அந்த டைம் ரொம்ப பரோட்டா மாதிரி ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு. சிக்கன் கிரேவி ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, நல்லா தான் இருந்தது. கிரில் சிக்கன் பார்த்திங்கன்னா சம்மருக்காகவே வாங்கினோம். அவன் தான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தான். நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு விளாகில் சந்திப்போம். ஓகே டாட்டா பாய் பாய், see you. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. பாய்.